ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லிவிட்டு ஒரு 1000 கொஷின்ஸை வந்து 99 ருபீஸ் டெஸ்ட் சீரிஸாக வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இப்போது வந்து அதில் ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அப்போது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நடந்த 9 எக்ஸாமில் 1000 கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். பட் அந்த சீரீஸை லான்ச் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் வந்து ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபிஷரிஸ் அண்ட் ஆல்சோ அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதில் பார்த்தீங்கன்னா 100 கொஷினாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸும் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுக்கணுன்றதுனால நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசெண்டாக இப்போது நடந்தது இல்லைங்களா, அந்த எக்ஸாமில் நடந்த கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் சீரீஸில் வந்து இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இப்படி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஓவர்வியூ கண்டென்ட் காட்டும். நீங்கள் இந்த இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே பை நவ் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து அன்லாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் பேஜ்குள்ளே போயிட்டு இங்கே உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து 1000 கொஷின்ஸாக இருந்தது, இப்போ 400 கொஷின்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் 200 2 பேப்பர்லேயும் 100 கொஷினாக தமிழ் எலிஜிபிலிட்டியும் 100 GS கொஷின்ஸ் இருந்தது. ஸோ உங்களுக்கு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸில் வந்து CY/GS தமிழ் கொஷின் 100, அப்புறம் CY/GS GS கொஷின், அப்புறம் AFGSன்னு சொல்லிட்டு தமிழ் அண்ட் ஜிஎஸ்ன்னு சொல்லி மொத்தமாக இந்த 400 கொஷின்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன். முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிமினரி நடந்தது இல்லைங்களா, அதிலிருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்றதை நீங்கள் டெஸ்ட் இதில் அட்டன் பண்ணுறது மூலயமா எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கும், எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இங்கே ஒரிஜினல் பிடிஎஃப்ஸும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த இடத்துல காட்டியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு நியூ அப்டேட். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்தது இதையும் ஆட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்க இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு. ஸோ அதை வந்து பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டோர் செக்ஷன் வந்து வரீங்க. வந்த உடனே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்றது எல்லாமே காட்டும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸ் கூட லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா கோர்ஸஸும் வந்து காட்டும். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்குள்ளே போயிட்டு இங்கே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே இப்போ லாக்கில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு இங்கே அன்லாக் ஆகிடும். நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.